தீபாவளி களை கட்டுது, பட்டாசுலாம் நிறைய பேர் வாங்குவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுத்த ஒரு புது ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? வருஷம் வருஷம் கொடுக்குற ரூல்ஸ் தான், வழக்கமானது தான். ஆனால் போன தடவை விட இந்த தடவை உங்களுக்கு பட்டாசு வெடிக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைம் தெரியல உங்களுக்கு, ஆல்ரெடி நீங்களாம் பார்த்தது தான். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், ஈவினிங் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இந்த டைம், இந்த 1 ஹவர் டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வெடிக்கணுமோ வெடிச்சிங்க, சரிங்களா? அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். அவ்வளோ டைம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேசாத பட்டாசே நீங்கள் வெடிக்காதீங்கடா, வீட்டில் போய் படுத்து தூங்குங்கடான்னு சொல்லிடலாம். இன்னும் ஒரு 4-5 வருஷம் போச்சுன்னு வச்சிங்களேன், 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த 1 மணி நேரன்றது சாப்பிட்ற டைம் தான். அந்த சாப்பிட்ற டைமையும் வந்து இது பண்ணி விட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே பட்டாசு வெடிச்சிக்கணும். இதில் கண்டிஷன்ஸ் வேறு. சரங்கள்லாம் வெடிக்கக்கூடாதாம்மா. கண்டினியூஸாக வெடிக்கிற பட்டாசு சரங்கள் வெடிக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் சைடில் இருக்கிறவங்க பட்டாசு வெடிக்கக்கூடாது. அப்போ ஹாஸ்பிட்டலாண்ட இருக்கிற வீட்டெல்லாம் இடிச்சிடலாமா? அது பேஷண்ட்டுக்கு தொல்லை தான். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சந்தோஷத்தை எப்படி இது பண்ணுறது? சரி, அவங்க கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் சைடில் இருக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துக்கலாம்னு வச்சிங்களேன். ஆனால் மற்ற இடத்துல இருக்கிறவங்க அதிக ஒலி எழுப்புகிற பட்டாசு வெடிக்கக்கூடாது, சரங்கள் வெடிக்கக்கூடாது, இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டால் தீபாவளி கொண்டாடுறதா இல்லை எல்லாரும் அவாய்ட் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதா? மக்களே யோசிங்க. நன்றி.